ஃபஸ்ட்டு நம்ம நார்மல் சப்பாத்தி மாவு வந்து எடுத்துக்கலாம். அதை இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து உருண்டை பிடிச்சிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தோன்னா பாஸ்தா மாதிரி இருக்கும். இதே மாதிரி நீங்கள் தேவையான அளவு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இன்னொரு பேன் வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் தேவையான அளவு ரீஃபைண்ட் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா இது கூட தேவையான அளவு வெங்காயம் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்துட்டு ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூடவே சேர்த்துட்டு நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறமா நம்ம இது கூட வந்து நிறைய காய்கறிகளை வந்து சேர்க்க போகிறோம். ஒரு 50 கிராம் கேரட்டை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா 50 கிராம் பீன்ஸு, 50 கிராம் அளவு கேபேஜ், இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். நல்லா வந்துட்டு இந்த காய்கறி எல்லாமே வந்து வேகணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி இதை நல்லா வேக வச்சு நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி இது ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படி விட்டுருங்க. நல்லா வந்து இந்த மாதிரி வந்து வெந்து வரணும். இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டே நம்ம தக்காளி ஆட் பண்ணோம் அப்படின்னா காய்கறி வந்துட்டு ஒழுங்காக வேகாது. அதனால் நம்ம காய்கறிகள் வெந்ததுக்கப்புறமா நம்ம தக்காளி வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு இந்த இஞ்சி பூண்டோட விழுதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வந்து ஃப்ரை பண்ணி வந்து எடுத்துக்க போகிறோம். இது வந்துட்டு ஜஸ்ட்டு ஒரு 2 நிமிஷம் தான் ஆகும். இப்போ பச்சை வாசனை வந்து போயிடுச்சு. இப்போ இது கூடவே வந்துட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இது கூடவே வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள் வந்து நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறமா தேவையான அளவு சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணியிருக்கேன். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இன்னொரு கொதிக்கிற தண்ணியில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாவை இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து வேக வச்சு நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. நல்லா வந்து வெந்துருச்சு. நம்ம சப்பாத்தி மாவுலேயே ஆல்ரெடி உப்பு சேர்த்துருவோம். அதனால் உப்பு வந்து சேர்க்க தேவையில்லை. இது வெந்துருச்சு அப்படின்னா நல்லா வந்துட்டு மேலே வந்து மிதந்துடும். அதுக்கப்புறமா இதை நம்ம நார்மல் வாட்டரில் ஒரு தடவை நம்ம நல்லா வந்து கழுவி எடுத்துக்க போகிறோம். அப்போ தான் அதில் இருக்க வலுவழுப்பு தன்மை வந்து போகும். அதனால் ஒரு நார்மல் வாட்டரில் கழுவிட்டு அதை உடனே வந்து வேறு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க காய்கறி கூட நம்ம எடுத்து வச்சுருக்க, அதாவது அவிச்சு வச்சுருக்க கோதுமை மாவை இது கூட வந்து நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். பாருங்கள், பார்க்கறதுக்கே ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குது. இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். அந்த மசாலா எல்லாமே இந்த பாஸ்தாவோடு சேர்ந்து நம்மளுக்கு நல்லா வந்து மிக்ஸ் ஆகி வரணும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம டொமேட்டோ சாஸ் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். உங்கள்கிட்ட சோயா சாஸ், சில்லி சாஸ் இருந்துச்சுன்னா அது கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஜஸ்ட்டு வந்து டொமேட்டோ சாஸ் தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதுவுமே வந்துட்டு வீட்டில் செஞ்சது தான். இந்த வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேவைப்பட்டால் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது 2 முட்டையை இந்த மாதிரி தண்ணியை வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தண்ணியை அதில் ஆட் பண்ணும்போது நல்லா வந்து உதிரியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி தண்ணியாக சேர்த்துக்கோங்க. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், வீட்டிலே சிம்பிளாக ரொம்பவே டேஸ்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்த்தாச்சுங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் இங்கே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது போல் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த ரெசிபியை நீங்கள் கன்ஃபார்ம் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டை எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.